இருப்பாங்க. அம்மா கிட்ட இருந்து தான் இந்த விடயங்கள்லாம் நான் கத்துக்கிட்டேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா உயிர்களிடத்தும் அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும். நம்ம வேற்று மதத்தவர், வேற்று நாட்டினர் இவங்க கிட்ட மட்டும் அன்பா இருக்கணுமா கேட்டா இல்ல. எல்லா உயிர்களும், அது விலங்குகளா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், எல்லா உயிர்களிடத்தும் நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு நாயை பார்த்தா நம்ம கல்ல தூக்கி அடிப்போம். அதுதான் இருக்க வேண்டான்ற. அதுங்களும் ஒரு உயிர்கள் தானே, அதுங்களுக்கு கொஞ்சம் சோறு வைப்போமே, நம்ம குறைஞ்சா போயிட போறோம். அந்த வேலையை நான் தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 10-15 நாய்களுக்கு தினமும் சோறு வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அதை பாக்குறவங்க சில பேர் திட்டுவாங்க, ஏங்க சோறுலாம் போட்டு அதை கூட்டி வைக்கணுமா அப்படின்னு. எல்லா உயிர்கள் எடுத்தும் நம்ம அன்பா இருக்கணுங்கிறது தானே நம்ம எண்ணம். நம்ம மனிதர்கள் கிட்ட மட்டும் அன்பா இருந்தா போதுமா? இல்ல இல்லையா? நம்ம எல்லா உயிர்கள் எடுத்தும் அன்பா இருப்போம். அதே மாதிரி தான் வள்ளுவம்ல சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்ம கிட்ட இருக்கிற சிறு இதுவா இருந்தாலும் அறநெறியோட மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கறது தான் வலியுறுத்திப்பாரு. அதே தான் வள்ளல் பெருமனார் ஐயா அவர்களும் சொல்லியிருக்காரு. நாம கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற அந்த கொள்கையை நம்ம எடுத்துட்டு செயல்பட்டாலே, அந்த கொள்கை கோட்பாடோட இருந்தாலே நமக்கு வெயில் கூட நம்மளை சுடாதான், மணல் கூட கால் வச்சா சுடாதான். நம்மளை அந்த அன்னதானம் நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும். துன்பம் வரும்பொழுது கூட அந்த துன்பமும் இன்பமா மாறும். நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே. நம்ம உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தீயவர்களால நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. நம்ம யார் நமக்கு கெடுதல் நினைச்சாலும் அந்த கெடுதல் அவங்களுக்கே தான் திரும்பி போகுமே தவிர நம்ம கிட்ட வரவே வராது. அதனால நல்லதையே நம்ம செய்வோம். வள்ளல் பெருமனார் ஐயா சொல்ல மாதிரி எல்லாரும் இன்புற்று வாழ்க என்ற எண்ணத்தோடு இருந்தாலே போதும் இல்லையா? எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க முன்னாடி நான் பேசி